வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பெரிய செல்வம் சேரப்போகுது என்றால் அதற்கு முன்னாடியே இயற்கை சில அறிகுறிகளை காட்ட ஆரம்பிக்கும். இந்த அறிகுறிகளை நம்ம பெரும்பாலும் சாதாரண விஷயமா நினைச்சு கவனிக்காம விட்டுடுவோம். ஆனா உண்மையில இந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்ற தெய்வீக சிக்னல்கள். மகாலட்சுமி உங்க வீட்டை தேடி வரப்போகிறாங்கன்னு இயற்கை முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்கும். அப்படிப்பட்ட பணக்காரன் ஆகப்போவதற்கான 10 முக்கியமான அறிகுறிகள் என்னன்னு இப்ப பார்ப்போம். கருந்தேணிகள் வருவது முதல் அறிகுறி. உங்க வீட்டுக்குள்ள திடீர்னு கருந்தேணிகள் கூட்டமா வர ஆரம்பிச்சா அதை பயப்பட வேண்டாம். பண்டைய ஆன்மீக நம்பிக்கைகள் படி கருந்தேணிகள் என்பது மகாலட்சுமியின் வருகையை குறிக்கும் ஒரு சின்னம். சாப்பாடு பொருட்கள் மேல தேனீகள் வர்றது இந்த வீட்டுல நல்ல சக்தி இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்க வீட்டின் அதிர்வுகள் செல்வ சக்தியை ஈர்க்குது என்பதுதான் இதோட அர்த்தம். 2 சங்கோலி கேட்கிறது காலையில தூங்கி எழுந்த உடனே தொலைவில் இருந்து மென்மையான சங்கோலி கேட்டா அது உங்க வாழ்க்கையில கஷ்டமான காலம் முடிஞ்சு நல்ல காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். சங்கு என்பது தெய்வீக ஒலி. அது மனத்தையும் சூழலையும் தூய்மையாக்கும் சக்தி கொண்டது. சங்கோலி கேட்பது தெய்வ ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில இறங்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சின்னம். 3 கையில் அரிப்பு காரணமே இல்லாம கையில் அரிப்பு வருதா? ஜோதிட நம்பிக்கைப்படி ஆண்களுக்கு வலது கை, பெண்களுக்கு இடது கை அரித்தா அது பண வரவுக்கான சிக்னல். யாராவது பணம் தரலாம் அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு உங்க வாழ்க்கைக்குள் வரப்போகுது. 4 சில்லறை பணம் கிடைக்கிறது காலையில, வீட்டுக்கு வெளியில சில்லறை பணம் கிடைச்சா அது மகாலட்சுமியின் சின்னம். பணம் உன்னை தேடி வருது அப்படின்னு சொல்ற தெய்வீக அறிகுறி. அதை அலட்சியப்படுத்தாம நன்றி மனசோட எடுத்துக்கோங்க. 5 துளசி செடி பசுமையாக வளர்வது உங்க வீட்டுல துளசி செடி ஆரோக்கியமா பசுமையா வளருதா அப்படின்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பதற்கான நிச்சயமான அடையாளம். துளசி இருக்கும் வீடு ஆன்மீக சக்தி நிறைந்த வீடு. அங்க செல்வமும் அமைதியும் தானாக வந்து சேரும். 6 வீடு எப்போதும் சுத்தமாக இருப்பது மகாலட்சுமி தூய்மையை விரும்பும் தேவி. வீடு சுத்தமா ஒழுங்கா இருந்தா செல்வம் தங்கும். குழப்பம் நிறைந்த வீட்டில் பணம் நிலைக்காது. தூய்மை சமம் பாசிட்டிவ் எனர்ஜி சமம். மணி அட்ராக்ஷன். 7 பசு வாசலுக்கு வருவது. காலையில வீட்டு வாசல் கிட்ட ஒரு பசு வந்தா அது நேரா கடவுளின் ஆசீர்வாதம். பசு என்பது கோமாதா, அதாவது புனித சக்தி. பசு வந்த வீட்டில தீய சக்திகள் விலகும். பணம், செழிப்பு, அமைதி நுழையும். 8 வாசல் அருகே செடி வளர்வது. உங்க வீட்டின் வாசல் அருகே இயற்கையா செடி வளர ஆரம்பிச்சா அது அந்த வீட்டில் செல்வ சக்தி நிலையாக இருக்குன்னு அர்த்தம். வாசல் என்பது எனர்ஜி நுழையும் இடம். அங்க பசுமை இருந்தா பண வரவும் பசுமையாக இருக்கும். 9 வீட்டில் பூனைக்குட்டிகள் பிறப்பது. உங்க வீட்டில பூனைக்குட்டிகள் பிறந்தா அது ஒரு நல்ல அறிகுறி. அந்த வீட்டில் பாசமும் பாதுகாப்பும் இருக்கு என்பதற்கான சின்னம். அதனாலதான் ஆன்மீக நம்பிக்கையில பூனைக்குட்டிகள் பிறப்பது செல்வ வரவுக்கான சிக்னல். 10 பள்ளிகள் தெரிதல். ஒரே இடத்துல 3 பள்ளிகள் வீட்டுல தெரிஞ்சா அது லட்சுமியின் 3 ரூபங்கள். அதிலட்சுமி, தனலட்சுமி, சௌபாக்கிய லட்சுமி. இந்த 3ம் சேர்ந்தால்தான் ஒரு மனிதன் உண்மையில பணக்காரன் ஆகிறான். இந்த 10 அறிகுறிகள் ஆன்மீக நம்பிக்கைகள் தான். ஆனா ஒரு விஷயம் உண்மை. செல்வம் வரணும்னா முதல்ல மனசு சுத்தமா இருக்கணும், உழைப்பு இருக்கணும், நன்றி மனசு இருக்கணும். பணம் ஒரு கருவி. அதை நல்லதுக்கு பயன்படுத்தினா அது வாழ்க்கையையே உயர்த்தும். மகாலட்சுமி வரணும்னா வீட்டுல மட்டும் இல்ல, மனசுலயும் இடம் கொடுக்கணும்.